Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் சாப்டர் 4 ஆன இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைட்டில் என்னது? இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு அதோட இன்வர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு தெரியும்ல? சப்போஸ் எஃப் வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ ஒய் இன் ஒய் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு மேப்பிங். எதுலேருந்து எதுக்கு? எக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்லேருந்து ஒய் அப்படிங்கிற செட்டுக்கு. ஓகேவா? எந்த மாதிரி மேப்பிங்? எந்த ஒரு எக்ஸ் எடுத்தாலும் தேர் எக்ஸிஸ்ட் அ ஒய் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யாக இருக்கணும். அப்போது சப்போஸ் நான் இந்த எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஒய் வேணும், அந்த ஒய்யும் இதுவும் மேப் ஆகிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகேவா? இப்படி மேப் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சு. ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஓகேவா? சம் 1 இல்லைன்னா 2 இந்த மாதிரி எதாவது கொடுக்கலாம். ஓகேவா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்படி இல்லைன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டி ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது ஃபங்க்ஷனுக்கு. இப்போது ஃபங்க்ஷன்ஸில் ஒரு 2 கேஸ் பார்த்துட்டு அப்புறமா நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணதுக்கு ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா பீரியாடிசிட்டி. பீரியாடிசிட்டி அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் எஃப் இஸ் பீரியாடிக் அப்படின்னா தேர் எக்ஸிஸ்ட் அ பி இன் பி கிரேட்டர் தென் 0 such that for all x f of x plus p வந்து f of x ஆகவே இருக்கும். இது வந்து டெஃபினேஷன். ஓகேவா? நீங்கள் டெஃபினேஷனில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் வந்து ஒரே மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த இன்டெக்ரல் நான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதே ஃபங்க்ஷன் தானே திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்ஸை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் sin x, cos x அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் இன்டர்வெலுக்கு அப்புறம் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகும், அதாவது ஒரே மாதிரி டயக்ராம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வச்சுக்கோங்க, இப்படி ஒரு மேப்பிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுது? இந்த வேல்யூக்கு அப்புறம் சேம் இதே ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ஒரு பர்டிகுலர் இன்டர்வெலுக்கு அப்புறம் சேம் வேல்யூ ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிறது பேர் தான் பீரியாடிக். ஓகேவா? அது எவ்வளோ வேல்யூக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறது தான் பீரியாடிசிட்டி. ஓகேவா? சைன் காஸ்லாம் எவ்வளோக்கு அப்புறம் இது ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 2πக்கு அப்புறம். ஸோ சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன்லாம் 2π பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஆம்ப்ளிடியூட். ஃபஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? பீரியாடிசிட்டி. செகண்ட் ஒன் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா என்னென்னா maximum distance of the graph from x-axis. ஓகேவா? அப்போ ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்னா கிராஃபில் எக்ஸ்-ஆக்சிஸ்லேருந்து அந்த கிராஃப் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு இல்லை எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நான் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு y is equal to சம் 2ன்னு எடுத்துக்கிறேன், இல்லைனா ஒய்ன்னு எடுத்தால் அவங்களுக்கு தெரியாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? ஆர் டு ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா என்ன அர்த்தம்? நீ எக்ஸில் எந்த வேல்யூ எடுத்தாலும் உன்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ 2. ஓகேவா? அப்போ நீ எக்ஸில் எந்த வேல்யூ எடுத்தால் உன்னோட ஃபங்க்ஷன் வேல்யூ 2னா கிராஃப் வரைஞ்சி செக் பண்ணுங்கள்.
2. ஓகேவா? அப்போ நீ எக்ஸில் எந்த வேல்யூ எடுத்தாலும் உங்களோட கிராஃப் வேல்யூ என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். அப்போது இந்த ஃபங்க்ஷனோட ஆம்ப்ளிடியூட் என்னது? ஆம்ப்ளிடியூட்னா என்னது? இட்ஸ் அ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆஃப் தி கிராஃப் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் கிராஃப் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் என்னது? இதுதான் நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கிராஃபில் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ஹைட் மூவ் ஆகிருக்கு? 2. அப்போது இந்த கிராஃபோட ஆம்ப்ளிடியூட் என்னது? 2. ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எஃப் என்னது? 2. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது ஹைட் வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? ஃபஸ்ட்டு பீரியாடிசிட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம். செகண்ட் திங் ஆம்ப்ளிடியூட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? பீரியாடிசிட்டினா என்னது? ஆஃப்டர் சர்டன் இன்டர்வல் கிராஃப் வில் ரிப்பீட். ஓகேவா? அந்த ரிப்பீட் ஆகிற ஏரியாவை தான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நவ் ஆம்ப்ளிடியூட்னா என்னது? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் மூவ் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆட் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டி ஃபங்க்ஷனை எடுத்துக்குவோமே, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக உள்ள என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னால் என்னது? எக்ஸ் இருந்த இடத்துல இப்போ நான் மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? எக்ஸ் இருக்க பிளேஸில் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? மைனஸ் எக்ஸ். பட் எனக்கு ஃபார்முலா படி என்ன வேணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ரிமைனிங் வேணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வெளில எடுத்துருங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? வெறும் எக்ஸு. அப்போ இந்த வெறும் எக்ஸை நான் என்னென்னு எடுத்துக்கலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது இது ஆட் ஃபங்க்ஷனோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது ஐடென்டி ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். சிமிலர்லி எக்ஸ் க்யூப், சைன் எக்ஸ் இதெல்லாம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எதை செக் பண்ணோம்? இந்த கண்டிஷனை செக் பண்ணோம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ட்டு. அப்போ ஈவன் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னே வர்றது தான் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அப்போ ஈவன் ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிஷன் என்னது? எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணோம். அப்போ மைனஸ் எக்ஸ் போடுங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ். அப்போது நான் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ்னு எடுத்தேன்னா என்னோடய ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் எக்ஸ்னு போடணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சேஞ்ச் பண்ணிடுங்க. மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இது ஈவன் நம்பர். ஓகேவா? ஈவன் நம்பர்னால் எந்த நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் திருப்பி பாசிட்டிவாக மாற்றிடும். ஓகேவா? அப்போது இது திருப்பி எப்படி தான் மாறும்? எக்ஸ் ஸ்கொயர்னு தான் மாறும். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். ஓகே? இதே மாதிரி வேறு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா காஸ் எக்ஸ். இதில் tan எக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். tan எக்ஸ் காஸ் எக்ஸ் சம் எக்ஸ் பவர் 4. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போது ஃபங்க்ஷன்ஸில் முதல்ல ஃபங்க்ஷனை என்னென்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன? ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்னா எனக்குள்ளே எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிளோட தீட்டா வேல்யூவை பேஸ் பண்ணி வர்றது தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இதான் தீட்டா வேல்யூன்னு வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். ஓகே? இது ஹைபாட்டன்யூஸ்.
ஸோ இதை பேஸ் பண்ணி வர வேல்யூஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சைன் ஃபங்க்ஷன் என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகே, சைன் ஃபங்க்ஷன் என்னது? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ இதை சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் காஸ் ஃபங்க்ஷன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஓகேவா? காஸ் வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஓகே, டேன் ஃபங்க்ஷன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த லெசனில் ரொம்ப முக்கியம் என்னென்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோட கிராஃப் எப்படி போடுறது, அதோட பிரின்சிபல் டொமைன் என்ன, அதோட பிரின்சிபல் வேல்யூ என்ன இப்படின்னு செக் பண்ணுறது தான். ஓகேவா? ஆல்ரெடி சைன் காஸ் டேன் படிச்சிருப்பீங்க. இப்போது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் படிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் ஃபங்க்ஷனோட கிராஃபை ப்ளாட் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வேல்யூஸ்லாம் பார்த்துக்கோங்க. சைன் 0 0 தான். ஸோ மொதல் பாயிண்ட் இங்கே சைன் 0 0 எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சைன் 0 0. அடுத்த வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? π/6 1/2. ஸோ π/6 அப்படின்னா இங்கனக்குள்ளே இருக்கும். ஓகேவா? π/6 வேல்யூ என்னது? 1/2. அடுத்து 1/√2. அடுத்து √3/2. 90 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்களா? ஸோ 1. ஓகே, அடுத்து பையில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பையில் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 0. அப்புறம் 3π/2 என்ன கொடுத்துருக்காங்க? -1. ஸோ 3π/2 -1. ஸோ கிராஃப் எப்படி மூவ் ஆகுது? இப்படி மேலே வந்துட்டு இப்படி கீழே போகுது. ஓகே, இதே மாதிரி இந்த சைடும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ கிராஃப் இப்படி தான் இருக்கும் சைனோட கிராஃபு. அப்போது இந்த இதில் எதெல்லாம் செக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ சைனோட ஆம்ப்ளிடியூட் செக் பண்ணோம். ஆம்ப்ளிடியூட்னா என்னது? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் அட்டைன் பண்ணுதுன்னு பாருங்கள். எவ்வளோ தூரம் அட்டைன் பண்ணுது? 1 யூனிட் தான் அட்டைன் பண்ணுது. கீழேயும் செக் பண்ணணும். கீழேயுமே எவ்வளோ தான் அட்டைன் பண்ணுது? -1. அப்போது 1 யூனிட் தான் அட்டைன் பண்ணுது. அப்போது மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னது? 1. ஓகே, சைன் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோம். பீரியாடிக்னா என்னது? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அப்போது இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இதில் இருந்து பாருங்கள். -π/2 π/2 வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே எப்படி இருக்குது? கீழேருந்து மேலே போகுது, திருப்பி மேலேருந்து கீழே. சாரி, இல்லை 0 to 2π பீரியாடிக் தான் செக் பண்ண முடியும். பட் நான் கிராஃப் வந்து அவ்வளோ எக்ஸ்டெண்டாக வரையலை. ஸோ வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா மேபி அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், -πலேருந்து π வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ? 2π. ஏன் அப்படின்னா -πலேருந்து π வரைக்கும் எடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் லென்த்து இது வரைக்கும் ஒரு π, அப்புறம் இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு π. ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ? 2π. ஸோ 2π. அப்போது இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த கிராஃப் இதுதான் இதுக்கப்புறமும் ரிப்பீட் ஆகும். ஓகே, இந்த பக்கமும் அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க? 2π பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்டினியூட்டினா என்னது? இந்த கிராஃப் வந்து இந்த வரைஞ்சிருக்கோம்ல, இந்த கிராஃப் எங்கேயாவது பிரேக் இருந்துச்சு அப்படின்னா, எங்கேயாவது ஸ்டக் ஆயிடுச்சு, ஸோ கிராஃப் வந்து ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கிராஃபில் எங்கேயுமே பிரேக்கே இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ சைனுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்துருக்கோம்? சைன் இஸ் அ கண்டினியூஸ் மேப். மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 1. சைன் என்ன ஃபங்க்ஷன்? ஆட் ஃபங்க்ஷன். அப்புறம் சைன் என்னது? 2π பீரியாடிக். ஓகேவா? சிமிலர்லி இப்போ சைனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். சைன் இன்வர்ஸ்.
ஸோ சைன் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸில் இருக்கும். ஓகேவா? இன்வர்ஸ் இமேஜ் தான் என்னென்னு சொல்லுவாங்க, இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் மட்டும் பிளாட் பண்ணுங்கள். 0ல் என்னது 0. ஓகே, அப்புறம் -π/2ல் என்னது -1. ஸோ இங்கே இருக்குது, இதோ இருக்குது -π/2 -1. அப்புறம் 1 at π/2. ஓகேவா? ஸோ 0ல் 0 தான். -1ல் என்ன வேல்யூ வருது π/2. 1ல் என்ன வேல்யூ வந்திருக்கு, சாரி -π/2 அது. ஓகே. ஸோ இது பிளாட் பண்ணலாமா? ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் இப்படி இருக்கும். ஓகேவா? இனிமேல் கொஞ்சம் பெண்ட் பண்ணி வரையணும், லைக் திஸ். ஓகே, கிராஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக இப்படி இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட் திங், இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள், எங்கேயா பிரேக் இருக்கா? இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகிருக்கு இல்லையா? ஸ்மூத்தாக மூவ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எங்கேயும் பிரேக் இல்லை. அப்போ இந்த என்ன ஃபங்க்ஷன்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே, பிரின்சிபல் டொமைன்னா என்னென்னா, நம்ம எதுக்குள்ள வேல்யூ வந்து பிளாட் பண்ணுறோமோ அதுதான் பிரின்சிபல் டொமைன். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் டொமைன் அப்படின்னா சைனுக்கான இந்த எக்ஸ் வேல்யூஸ் எங்கேருந்து சூஸ் பண்ணுறோமோ அதுதான் பிரின்சிபல் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ நம்ம எங்கேருந்து வேல்யூஸ் எடுத்திருப்போம் அப்படின்னா, அந்த கிராஃப் வந்து எதுக்குள்ளே பிளாட் ஆகிருக்கு, சைன் ஃபங்க்ஷனோட கிராஃபு -π/2லேருந்து π/2க்குள்ளே உள்ள வேல்யூஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிரின்சிபல் டொமைன் என்னது? -π/2 to π/2. ஓகேவா? -π/2 to π/2. பிரின்சிபல் வேல்யூஸ்னால் இது எவ்வளோ வேல்யூஸ் அட்டைன் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே -1 வரைக்கும் அட்டைன் பண்ணிருக்கு, இங்கே 1 வரைக்கும். இதுக்கு மேலே இது எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஓகேவா? ஏன்னா டொமைனே உங்களுக்கு -1 to 1 தான். ஸோ இதுதான் உங்களோட டொமைன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் தான் சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். இதோட மேக்ஸிமம் வேல்யூ 1, இதோட மினிமம் வேல்யூ -1. அப்போ இதை தாண்டி ஃபங்க்ஷன் போகாது. அப்போ இதோட பிரின்சிபல் வேல்யூஸ் என்னென்னா -1 ≤ x ≤ 1. ஓகேவா? ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் டொமைனும் தெரியணும், அப்புறம் பிரின்சிபல் வேல்யூஸும் தெரியணும். ஓகே, ஒரு வேளை பிரின்சிபல் டொமைன் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதோட கோடொமைன் தான் இதோட பிரின்சிபல் டொமைனாக இருக்கும். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக்ஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷனும் காஸ் ஃபங்க்ஷனும் இப்போ எப்படி வரையணும் சொல்லி கொடுத்துட்டேன்ல. சாரி, சைனும் சைன் இன்வெர்ஸும். காஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பீரியாடிசிட்டி ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள். இந்த ப்ளூ லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த ப்ளூ லைன் பாருங்கள், இதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஓகே, எதுலேருந்து எது வரைக்கும் ப்ளூ லைன் கொடுத்துருக்காங்க? 0லேருந்து 2π வரைக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லணும்? 2π பீரியாடிக் அப்படின்னு சொல்லணும். 2π பீரியாடிக். கர்வில் எங்கேயா பிரேக் இருக்கான்னு பாருங்கள். கர்வ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகுது, எங்கேயுமே பிரேக் இல்லை. அப்போது இது என்ன கர்வ்? கண்டினியூஸ் கர்வ். ஓகே, இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வேல்யூ, இதோட மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ இருக்குது? 1. அதுக்கு மேலே கிராஃப் போகாது. ஓகே, அப்போ இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது? 1. இது எழுத தெரிஞ்சிருக்கணும் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா. ஓகேவா? திருப்பி காஸ் இன்வெர்ஸ். காஸ் இன்வெர்ஸோட டொமைன் வந்து ஆல்ரெடி இங்கே எதுவிலேருந்து எது வரைக்கும் மேப் மூவ் ஆகிருக்கோ கோடொமைனில் அதுதான் இதோட டொமைன். இங்கே -1லேருந்து 1 வரைக்கும் தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதோட கோடொமைன் அப்படின்னா இங்கே இதுதான் இதோட டொமைன். ஓகேவா? நம்ம ரேஞ்ச் எது வரைக்கும் எடுத்திருக்கோம்? 0 to π வரைக்கும். ஸோ ரேஞ்ச் வந்து 0 to πனா பிரின்சிபல் டொமைன் என்னது தான்? 0 to π தான். ஓகேவா? பிரின்சிபல் வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் கிராஃப் மூவ் ஆகிருக்கு? -1லேருந்து 1 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. அப்போ பிரின்சிபல் வேல்யூஸ் என்னது? -1 ≤ x ≤ 1. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக? எஸ், கண்டினியூஸ். கிராஃபில் எங்கேயுமே பிரேக் இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஓகே தானே? புரியுது தானே? நவ் tan x. tan x கிராஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பாருங்கள். tan 90 வேல்யூ உங்களுக்கு தெரியாது இல்லையா? tan 90 இஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம், ஆர் அன்டிஃபைன்டு. ஓகேவா? tan 90 எய்தர் இன்ஃபினிட்டி ஆர் அன்டிஃபைன்டு.
undefined. ஸோ கிராஃப் என்ன ஆகுது அப்படின்னா π/2 அப்படிங்கிற பாயிண்ட், இந்த கிராஃபை பாருங்கள், கிராஃபில் π/2 அப்படிங்கிற பாயிண்டில் மட்டும் பிரேக் ஆகிடுது, திருப்பி இங்கே கீழே போயிடுது ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்ரோச் பண்ணும்போது π/2 ரெண்டு சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போதும் கிராஃப் பிரேக் ஆகிடுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னது, நாட் கண்டினியூஸ். ஓகே, அப்போ எந்தெந்த பாயிண்ட்லலாம் கண்டினியூட்டி மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். π/2 மிஸ் ஆகிருக்கு, 3π/2 மிஸ் ஆகிருக்கு, -π/2 மிஸ் ஆகிருக்கு, -3π/2 மிஸ் ஆகிருக்கு. அப்போது ஆட் வேல்யூஸ்லலாம் மிஸ் ஆகிருக்கு. இது 1 × π/2, இது 3 × π/2. அப்போது ஆட் வேல்யூஸ்லலாம் மிஸ் ஆகிருக்கு. அப்போ ஆட் நம்பர் எப்படி எழுதுவோம், 2n+1ன்னு எழுதுவோம். 2n+1 π/2 வேர் n இஸ் இன் z. இந்த பாயிண்டில் எல்லாம் டிஸ்கன்டினியூட்டி ஆகுது. ஓகே, டிஸ்கன்டினியூட்டி பாயிண்ட்ஸ் என்னது, 2n+1 π/2. ஓகேவா, π/2ஸ்லாம் இந்த இருக்குது. இந்த 1 3க்கு தான் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், 2n+1ன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் tan ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன். செக் பண்ணிடலாமா, f(x) = tan x. tan x எப்படி எழுதலாம், sin x/cos x அப்படின்னு எழுதலாம். அப்போ f(-x) செக் பண்ணுங்கள். அப்போது sin (-x/cos (-x). sin (-x) வந்து -sin x, cos (-x) வந்து cos x. அப்போ இதை எப்படி எழுதலாம், -tan x-ன்னு எழுதலாம். which is equal to -tan x என்னது, tan x தான் கொடுத்துருக்க f(x). அப்போ -f(x). அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, f(-x)ன்னு போட்டால் -f(x) அப்படின்னு வந்திருக்கு. அப்போது ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். இதுக்கு மேக்ஸிமமும் கிடையாது, மினிமமும் கிடையாது. ஏன், மேக்ஸிமம் வேல்யூ வேணும்னா இங்கேருந்து வேல்யூ மேக்ஸிமம் எவ்வளோன்னு செக் பண்ணோம். பட் இது எதை நோக்கி போயிட்டுருக்கு, இன்ஃபினிட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ மினிமமாவது எக்ஸிஸ்ட் ஆகணுமே, பட் மினிமமாக எக்ஸிஸ்ட் ஆகலை பாருங்கள், கீழேயும் போய்கிட்டே இருக்குது -∞ தாண்டி. ஓகே, -∞ நோக்கி போயிட்டுருக்கு. அதனால தான் இதுக்கு மேக்ஸிமமும் இல்லை, மினிமமும் இல்லை. ஓகேவா, புரிஞ்சுதா. அப்புறம் tan 1x. tan 1xோட கிராஃபை பாருங்கள், எங்கேயாவது பிரேக் ஆகிருக்கா, இல்லை, ஸ்மூத் கர்வாக தான் இருக்குது, அப்படியே தான் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. அப்போ tan 1 இஸ் a continuous மேப். ஓகேவா. நெக்ஸ்ட் திங், இதோட பிரின்சிபல் டொமைன் என்னது, -π/2 to π/2. பட் இங்கே ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா, ஏன் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா இந்த வேல்யூஸில் நமக்கு என்ன அட்டைன் பண்ணிச்சு, இன்ஃபினிட்டி அட்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு tan ஃபங்க்ஷன். ஸோ இன்வர்ஸ் எடுக்கும்போது இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா, அதனால தான் ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட பிரின்சிபல் வேல்யூனா எந்த வேல்யூஸ்லாம் எடுக்குதோ அதுதான் பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஃப் இன்னும் முடியலை, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த பக்கம் இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும், இந்த பக்கம் -∞ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போது இதோட பிரின்சிபல் வேல்யூஸ் என்னது, ஆர், டோட்டல் ஆர். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். உங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸசைஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா பிரின்சிபல் வேல்யூஸ் பேஸ் பண்ணி கொஷின் இருக்கும். நான் அதை என்னோடய அடுத்த லெக்சரில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, தேங்க்யூ. இந்த பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறமா அடுத்த லெக்சர் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.